ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அதாவது சென்னை செங்குன்றம், அதாவது ரெட் ஹில்ஸ்லேருந்து பக்கத்தில் ஒரு கொஞ்சம் தூரத்தில் அலமாதி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நம்ம இங்கே வந்து ஒரு ஐயாவை சந்திக்க வந்திருக்கோம். பொதுவாக ஆன்மீகத்தில் வந்து இந்த சித்தர்கள் வழிபாட்டில் இருக்கிறவங்கள வந்து ரொம்ப அதிகமாக பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சித்தர் வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐயாவை தான் பார்க்க வந்திருக்கோம். இவர்கிட்ட இருக்கிற ஒரு சில சக்திகளை வச்சு இங்கே வர்ற மக்களுக்கு அவங்களால முடிஞ்ச பிரச்சனைகளை வந்து கிளியர் பண்ணிட்டு வராங்க. ஸோ இங்கே வர்றவங்க வந்து ரொம்ப பாக்கியசாலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா வந்து ஏதோ பூஜைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் பீடம் அமைஞ்சிட்ருக்கு ஐயா மூலமாக. இங்கே வர்ற பக்தர்கள் கூட அவங்களால முடிஞ்ச கைகரியங்கள்லாம் பண்ணி இப்போ இந்த அளவில் கட்டுமானங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை பார்த்துட்ருக்க நீங்களும் இங்கே வந்து ஏதாவது செய்யணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா பணமாகவோ பொருளாகவோ நீங்கள் செய்துக்கலாம். இங்கே வர்றவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் தீருதுன்னு ஐயா சொன்னாங்கன்னா, இப்போது ஒரு திருமண தடை இருக்குது, அதெல்லாம் விலகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சில மூலிகைகள்லாம் இருக்குது. ஸோ அதன் மூலமாக ஐயா வந்து அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு வர்றாரு. இப்போது படிப்பு சம்மந்தமாக, இப்போ செய்வினை பிரச்சனைகள்லாம் இருக்கும், முற்பிறவி கர்மா அதெல்லாம் குறையிறதுக்கு நிறைய வழி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வர்றவங்களுக்கு ஒரு மன தெளிவும் மன நிறைவும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற அம்பாள் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கைகளாலே நீங்கள் அபிஷேகங்கள்லாம் செஞ்சு உங்களுடைய கர்மாக்களை குறைத்து கொள்ளலாம் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருக்குது. சுற்றி பார்த்திங்கன்னா மூலிகை தான், நிலவேம்பு, இந்த வெத்தலையெல்லாம் இங்கே சாதாரணமாக இருக்குது, மலை வெத்தலை மாதிரி. ஸோ இந்த இடத்தோட ஒரு வைப்ரேஷனை நான் உணர்ந்திருக்கேன். ஐயா கிட்டே கொஞ்சம் நேரம் உட்காந்து உபதேசங்கள்லாம் வாங்கினேன். ஸோ நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் இந்த இடத்துல இருக்குது. வந்தால் இங்கேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் மனசு வராது. வாங்க ஐயா என்ன தான் சொல்கிறாங்க, இந்த இடத்தோட மகிமையை பற்றி ஐயா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது பேர் சிறியானங்கை, நவபாஷாணத்தில் ஒரு பாசனம். இது வந்து பாம்பு தேள் கடித்தா சாப்பிடலாம். இந்த இந்த இலையை கசக்கி அந்த கடித்த இடத்துல வைக்கலாம். உங்களுக்கு உடனடியாக விஷம் முறியும், உள்ளே சாப்பிட்டு தான் போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா போய் டாக்டர்கிட்ட போய் ஊசி போடலாம். அதை டிடிஜி அதுன்னு போட்டுக்கலாம். உடனடியாக கேட்கக்கூடியது. பாம்பு கடிக்கும், தேள் கடிக்கு, பூராங்கடிக்கு எல்லாம் கொடுக்கலாம். இது சிறியானங்கை, நவபாஷாணத்தில் ஒரு பாஷாணம். இது இப்போ எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கலாம். எல்லாம் வெளியிலையும் அங்கேயும் இருக்கும், ஆனால் பெரும்பாலும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. தெரிஞ்சுக்கணும். இது அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு என்ன கொடுக்குறோன்னா மலைவேம்புன்னு இருக்கும். சாதா வேம்பு வந்து அந்த அரு லைனாக இருக்காது, அப்படி தூரம் இருக்கும். இந்த மலை வேம்புன்னு சொல்கிறது கிட்ட அருவா மாதிரி இருக்கும். அந்த வேம்பை எடுத்து அரைச்சி 3 உருண்டை, குழந்தை இல்லாதவங்க அந்த மென்சஸ் ஆன 4வது நாள் 5வது நாள் ஒரு 3 கோழி உண்டை சாப்பிட்டோம் அப்படின்னா தாயோட கர்ப்பப்பையில் இருக்கிற அழுக்கு பூச்சி எல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் சப்போஸு நம்மளோட விந்து வீக்காக இருந்தால் அதுக்கு ஒரு மருந்து சொல்கிறேன். ஆப்பிள் விதை, பாதாம், பிஸ்தா இது 3ஐயும் பவுட்ரு பண்ணி நெய் விட்டு பனை வெல்லம் போட்டு பாவு மாதிரி காய்ச்சி அதை அதில் போட்டு அப்படியே கலர்னா லேகி மாட்டாயிடும். அது உருண்டை எடுத்து வச்சுருந்து ஆணும் பெண்ணும் நைட்டில் சாப்பிடும்போது நம்ம விந்து பலப்படும். விந்து பலப்பட்டதுன்னா நோய் கிடையாது. விந்து பலமாயினா தான் அப்புறம் நோய் வர்றதே காரணம். பலமாக இருக்கும், நம்ம ஆரோக்கியமாக இருப்போம், எந்த பிரச்சனையும் இருக்காது. முதல்ல வியாதிக்கு வந்து நல்ல வைத்தியர் விந்துவை பலப்படுத்துவோம், அப்புறம் தான் மருந்து கொடுப்பான். அதே மாதிரி தான் இது. நம்ம வீக்கானதுனால இந்த மாதிரி கர்ப்பம் தரிக்காது. அப்போ இந்த மாதிரி பலப்படும் போது தாயோட இருக்க அழுக்கு இதெல்லாம் வெளியேறும். அப்போ பலம் பெறும், விந்து போகும். அது 2 பேருக்கும் வந்து குழந்தை பிறக்கும். இதுதான் தாய் குழந்தை இல்லாதவங்களுக்கு பெண்களுக்கு வயிற்று வலி, இந்த மாதவிடாய் டைமில் இதாகிறது, அதுக்கும் இதை சாப்பிட்லாம். நான் சொன்னேன் அதையும் சாப்பிட்லாம். மலைவேம்பு சாப்பிட்டு வயிற்றை சுத்தம் பண்ணலாம். ரொம்ப அபூர்வம், சாதாரணமாக ஒன்றும் கிடையாது. சாப்பிடும்போதும் கசப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது. வயிற்றில் எல்லாம் கிளியர் ஆகிடும், அழுக்கு பூச்சி கீச்சி எல்லாமே வெளியே வந்துடும். அதனால் வந்து பெண்கள் மாதவிடாய் பண்ணும்போது ஒரு 6 மாதம் ஒரு ட்ரிப்பு சாப்பிட்றதும் தப்பு கிடையாது, சாப்பிட்லாம். அப்போ கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணுறோம். நம்ம எப்படி குடலை சுத்தம் பண்ணுறோம் பேதிக்கு சாப்பிட்டோம்னா அதே மாதிரி கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணணும். கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது, சுத்தமாக இருக்கும். குழந்தை தெரிச்சாலும் ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு அசுத்தமான இடத்துல ஒரு கரு தரித்து வர்றதுக்கும் சுத்தமான இடத்துல கரு தரித்து வர்றதுக்கும் வித்தியாசம் தான்.
ஒவ்வொரு முன்னோர்கள் வந்து உணவோடு சேர்த்து வச்சுருந்தாங்க, இதெல்லாம் சாப்பிட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டோம். எப்போ நோய் விடுபடுதோ அப்போ எடுத்து நம்ம சாப்பிட்றோம், அது சாப்பிட்லாம். அதே மாதிரி துளசி காலையில் சாப்பிட்றது நல்லது. தர்பை, இப்படி பல மூலிகைகள் இருக்குது. அந்த மூலிகை நம்ம பயன்படுத்திகிட்டே வந்தால் விட்டுட்டோம். சிறியானங்க இது, அப்புறம் வந்து உண்ணி இலை. அந்த உண்ணி இலைன்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, முட்டு வலி, இந்த முட்டு வலி, இடுப்பு வலி, அந்த இலையை அரைச்சி முட்டி மேலே அப்படியே தடவிடணும், அது பிடிச்சிக்கும். அது இந்த வலி குறைஞ்ச உடனே தான் விழும். உண்ணி இலை எல்லா ரோடு சைட்லையும் இருக்கும், கலர் கலராக குண்டாக பூ பூக்கும் இலை. அந்த உண்ணி இலைக்கு ஒரு பவர் என்னென்னா, இந்த முடியில் இந்த முட்டியில் எங்கே பாதிப்பு இருக்கோ அங்கே வேணான்ற சில கொழுப்பு சக்தி இருக்கும், அதை எடுத்துரும். அதை எடுத்து நல்ல கொழுப்பு சத்து வந்துடும். தேங்காய் சாப்பிட்றது நல்லது. நல்ல கொழுப்பு நமக்கு தேவைன்னா தேங்காய் சாப்பிட்டோம்னா நல்ல கொழுப்பு நமக்கு முட்டிக்கெலாம் வரும். இது வந்து மலைவேம்புன்னு சொல்கிறது. இங்கே பாருங்கள், இந்த மலைவேம்பில் அருவா மாதிரி இருக்குது. சாதா வேம்பில் தூர தூரம் அப்படி இருக்கும், அதுதான் மலைவேம்பு. இதுதான் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு காலையில் மென்சஸ் ஆன 5ஆவது நாள் ஒரு கோலி உருண்டை அளவுக்கு 3 கோலி உருண்டை சாப்பிட சொல்கிறது. தான் கர்ப்பப்பையில் உள்ள அழுக்கு எல்லாம் இதெல்லாம் வெளியே வந்து சுத்தமாகிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கரு நிற்கும். கரு அந்த அழுக்கும் சில வேண்டாந்த பூச்சிகள் இருக்கிறதுனால தான் அந்த கரு நிற்க விட்டாமல் பண்ணும். அதுக்கப்புறம் கரு நிற்கும். கரு நின்றதுக்கப்புறம் பலத்துக்கு ஆப்பிள் விதை, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு அரைச்சி பனை வெள்ளத்தை நெய் விட்டு பனை வெள்ளத்தை லேகி மாட்டேன் பாவு கரைச்சி அதில் போட்டு இது பண்ணி லேகி மாட்டம் கிளறி உருண்டை உருண்டையாக எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம விந்து பலப்படும், கர்ப்பப்பைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது சாப்பிடணும். அது சாதாரண எல்லாருமே சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம ஆரோக்கியம், நம்ம விந்து பலமாக இருந்தால் நோய் வராது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற சைவம். அப்படி பலமாக இருக்கிறதுக்கு சாப்பிட்லாம். நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதும் சாப்பிட்லாம். ஆப்பிள் விதை விந்துவை பலப்படுத்தக்கூடியது. பாதாமும் பிஸ்தாவும் அதே மாதிரி தான். நெய்யும் பனவெல்லும் போடுறது. சுகர் இருக்கவங்களும் சாப்பிட்லாம். ஏன்னா பனவெல்லும் சுகர்லெஸ், அதனால் தாராளமாக சாப்பிடலாம். இன்னும் சுகர் இருக்குது ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம், தாராளமாக சாப்பிட்லாம். இப்படி நம்ம வந்து உணவோடு இந்த பொருளை நம்ம சேர்த்து வச்சு சாப்பிட்டதுனால தான் முன்னோர்கள் எல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. கேழ்வரகு கஞ்சி, கூழ் கஞ்சி, கம்பங்கஞ்சி இது மாதிரி சாப்பிட்டாங்க. இப்போ எல்லாம் விட்டுட்டோம். 5008 ஹைப்ரிட்டு ரைஸு, ஹைப்ரிட்டு நெல்லில் தான் சாப்பிட்றோம். அதெல்லாம் சத்து இல்லை. வளருது, சீக்கிரமாக வளர வளர அது வந்து அரைக்கிறது. 6 மாதம் வச்சுருந்து விதை போட்டு இது பண்ணி விவசாயம் பண்ணி அது விளையிறது வந்து அதோடைய சத்து இருக்கும். சீக்கிரமாக இதாகிறது வந்து குயிக்காக இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் ஒன்றும் கிடையாது. வாங்க ஞானம் பெற வாங்க, ஞானம் பெறலாம். ஞானத்தார மார்க்கம் சொல்லித்தரேன். உடல் பிரச்சனைக்கு சொல்லித்தரேன், பிரச்சனையை தீர்க்கலாம். நோய்களுக்கு பிரச்சனை தீர்க்கலாம். குழந்தை இல்லாமல் தீர்க்கலாம். வீட்டில் பிரச்சனை அதை தீர்க்கலாம். கணவன் மனைவி சண்டை அது தீர்க்கலாம். பிள்ளைகள் பிரச்சனை அது தீர்க்கலாம். படிப்பு சரியாக வரல இது மாதிரி பிரச்சனை தீர்க்கலாம். கல்யாணம் ஆகலை ரொம்ப நாளாச்சு இது மாதிரி அதுக்கும் தீர்க்கலாம். அதுக்கும் பரிகாரம் பண்ணலாம். எல்லாத்துக்குமே இங்கே தீர்வு உண்டு. எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு இதுக்குன்னு நிறைய கட்டணம்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் விரும்பி கொடுத்தா நாங்கள் வாங்கிக்கிறோம். கோவில் கட்டுறதுனால அது செலவுக்காக எடுத்துக்கிறோம். அது முடிஞ்சு போச்சுன்னா அதை வந்து ஒரு இதுவாக வச்சுருந்து ஏதாவது நல்ல காரியத்தை பயன்படுத்தும். சில இடத்துல 25,000 50,000 இது மாதிரிலாம் வாங்குறாங்க. அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது கொடுத்தது வந்து மலைவேம்பு. இப்போ சாதா வேம்பு கட்டுற பாருங்க. இதுவும் மலைவேம்பு தான். சாதா வேம்பு வர தூர தூரம் இருக்குது. இந்த பல்லு வந்து பாருங்கள் தூர தூரம் இருக்குது. இதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். இப்படி இந்த மலைவேம்பு இது இப்படி சாப்பிட்றது நல்லது. சாதாரணமாகவே மலைவேம்பு ஒரு லேடிஸு ஒரு 3 மாதம் 4 மாதம் சாப்பிட்றதுனால அந்த வயிற்றில் உள்ள அழுக்கெல்லாம் போகும், இல்லை போகும், நல்லாயிருக்கும். இப்படி நம்ம வந்து பேதிக்கு சாப்பிட்டு 6 மாதம் ட்ரிப்பு உடலை சுத்தம் பண்ணுறோமோ அதே மாதிரி கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணுறோம். அந்த கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணாமல் விடுறதுனால கட்டி வருது, உள்ளே வந்து சில பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் அதான் சுத்தம் இல்லாத தான் காரணம். பெரும்பாலான லேடிஸ்க்கு கர்ப்பப்பையில் கட்டி இதை நீங்கள் சாப்பிடுங்க, அந்த பிரச்சனைலேருந்து விடுபடலாம்.
கர்ப்பப்பையில் கட்டியும் வராது. கர்ப்பப்பையில் அந்த ரத்தம் அதான் மென்சஸ் நின்று போச்சுன்னா அந்த அந்த வேஸ்டேஜ் உள்ளே நிற்கும். உள்ளே நிற்கும் போது அது கட்டியாக மாறும். அப்போ இது சாப்பிடும்போது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. தாராளம் சாப்பிடும்போது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். நீங்கள் இதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கர்ப்பப்பை சுத்தமாக இருக்குன்றதுக்கு தான் இது சாப்பிட சொல்கிறது. உடலுக்கும் ஆரோக்கியம். உடலில் நம்ம உடம்பில் இருக்கிற சில நச்சுத்தன்மையும் வெளியே எடுக்கும். இது யாககுண்டம். பௌர்ணமி அமாவாசைக்கு யாகம் பண்ணுவோம். எல்லா மூலிகைகளும் போடுவோம். சிறியானங்கள்லேருந்து அரும்பில்லு, வேப்பிலை, துளசி, தர்பை, அரசன், ஆலை எல்லா மூலிகையும் போட்டு இங்கே யாகம் பண்ணுவோம். அது அக்னிகுண்டம். அக்னிகுண்டத்தில் அது மாதிரி எல்லாம் போடுவோம். எல்லாம் போட்டு முடிச்சா வரவங்க பிரச்சனைக்கு முடிஞ்சவொடனே கேட்பாங்க, அதெல்லாம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் இதை 9 சுற்று சுற்றுவாங்க. அதே 9 சுற்றுவாங்க. ஸோ அவங்க மேலே இருக்கிற தீய சக்தியில் விலகும். அரிய முற்பிறவி கர்மாக்கள், இப்பிறவியில் செய்த கர்மாக்கள் இதெல்லாம் விலகும். இதுக்கு தான் இந்த இது செய்யுது. உலக க்ஷேமத்துக்காக நம்ம யாகம் பண்ணுறோம். எல்லா மக்களும் இன்புற்று இருக்கணும், எல்லா மக்களும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு. கரண்ட் இல்லை. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு நம்ம பண்ணுறது, வேறு எதுவும் கிடையாது. வரலாம், வரவங்க வந்து இங்கே உட்காந்து கேட்பாங்க. கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லப்படும். என்ன தீர்வு, என்ன இது செய்யணும், இதனால் உங்களுக்கு ஏற்பட்டது முற்பிறவி இது இல்லையா, இல்லை இந்த இது இல்லையா, அது கணிச்சு சொல்லுவோம் நம்ம.